இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட தகுதியுள்ள மகளிர் வரும் ஜூலை 15ஆம் தேதி முதல் புதிதாக விண்ணப்பிக்கலாம் எனவும், இதற்காக அன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் 10,000 இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். இதனால் நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு ஏற்கனவே அப்ளை செய்து உங்களுக்கு பணம் வரலனாலும், நீங்கள் புதிதாக குடும்ப அட்டைக்கு அப்ளை செய்திருந்தாலும் இந்த முகாமில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 45 நாட்களுக்குள் உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு SMS மூலமாக தெரியப்படுத்திடுவாங்க. உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு மாதம் தவணை தொகை 1000 ரூபாய் கிடைக்கும். இதுதான் மகளிர் திட்டம் குறித்து வெளியான முக்கிய அப்டேட். அடுத்ததான் இதற்கு நீங்கள் தகுதியான நபர் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது சம்மந்தமான டீடைல்ஸ் வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. கூகுள் சர்ச்சில் போயிட்டு KMUTன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே KMUT.tn.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோகும். இதிலே பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. டாப்பில் 3 லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே திட்டம் பற்றின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு குடும்ப தலைவர்களுக்கான வரையறைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. குடும்ப அட்டையில் பெயர் இடம்பெற்றுள்ளவர்கள் அனைவரும் ஒரு குடும்பமாக கருதப்படுவர். ஒவ்வொரு தகுதி வாய்ந்த குடும்பத்திலும் உள்ள குடும்ப தலைவி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டையில் குடும்ப தலைவர் என குறிப்பிடப்பட்டுள்ள பெண் குடும்ப தலைவராக கருதப்படுவர். இதுவே ஆண் குடும்ப தலைவராக இருந்தால் அந்த குடும்ப தலைவருடைய மனைவி குடும்ப தலைவராக கருதப்படுவார்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் பொருளாதார தகுதிகள்னு சொல்லிட்டு இன்னும் சில டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். இதிலே ஆண்டுக்கான வருமானம் பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 5 ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்கள் விண்ணப்பிக்கலாம். ஆண்டிற்கு வீட்டு உபயோகத்திற்கு பார்த்தீங்கன்னா 3600 யூனிட்டிற்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் விண்ணப்பிக்கலாம். பொருளாதார தகுதிகளாக தனியாக வருமான சான்று அல்லது நில ஆவணங்களை பெற்று விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் நடைமுறைகள்னு சொல்லிட்டு 21 வயது நிரம்பிய பெண் தான் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 15, 2002 தேதிக்கு முன்னர் பிறந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் யாரெல்லாம் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள்னு சொல்லிட்டு அதற்கான லிஸ்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு மேல் ஈட்டும் குடும்பங்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். அடுத்ததாக குடும்பத்தில் ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மேல் ஈட்டி வருமான கணக்கு தாக்கல் செய்பவர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள் அதற்கு தகுதியற்றவர்கள் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி தொழில் வரி செலுத்துபவர்கள், ஓய்வூதியம் பெறுவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், உறுப்பினர்கள், சொந்த பயன்பாட்டுக்காக கார், ஜீப், டிராக்டர், கனரக வாகனங்கள் வைத்திருப்பவர்கள், GST செலுத்துபவர்கள் இவர்கள் எல்லாமே இந்த திட்டத்திற்கு தகுதியற்றவர்கள் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் மகளிர் உரிமை திட்டம் குறித்து வெளியான முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெஸ்ட் அவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.